ஹெச்டிஎம்எல்ல வந்து எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஒரு டேபிள்னால் என்ன இருக்கும், ரோ இருக்கும், அதே மாதிரி காலம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து டேபிளோட வந்து டேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷ் டேபிள்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுங்க டேக். அடுத்தது டேபிளுடைய பார்டர் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு பிக்சல் கொடுத்துருக்கேன். அடுத்தது டிஆர்னால் என்னென்னா டேபிளுடைய ரோ, அதே மாதிரி ஸ்லாஷ் டிஆர் கொடுத்து க்ளோஸ் பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும்னா ஹெட்டிங் வரும், அதான் டிஹெச்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நேமு, அது மாதிரி டிஹெச் கொடுத்து க்ளோஸ் பண்ணின்னு. அடுத்தது டிஆர், அடுத்த ஸ்லாஷ் டிஆர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரெண்டாவது ஃபஸ்ட் ரோவில் வந்து ஹெட்டிங் வந்துருச்சு. ரெண்டாவது ரோவில் வந்து டேபிள் டேட்டா. அப்போ டிடினா என்ன அர்த்தம்னா டேபிள் டேட்டான்னு சொல்கிறது. அதில் வந்து டேபிள் டேட்டா வண்டி கொடுத்துட்டேன், ஒரு ரெக்கார்டு, அதாவது ஒரு டேபிளினுடைய, அதாவது ஒரு ரோவினுடைய டேபிள் ரெக்கார்டு கொடுத்துட்டேங்க. அடுத்தது ரெண்டாவது ரோவுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டேன், டிஆர் கொடுத்துருக்கேன், ஸ்லாஷ் டிஆர். டிடினா என்ன, டேபிளினுடைய டேட்டா. அடுத்த ராகுல், இந்த மாதிரி அவங்களுடைய டேட்டாஸை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இதை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் சேவ் கொடுத்துட்டு இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா index.html, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பாத்துன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். காப்பி பாத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் நேம் வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடும்.